ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே ருசிகா. இன்றைக்கி இந்த பொன்னான காலை பொழுதில் நம்ம உதயசூரிய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் பற்றி. வாங்க முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது உங்கள் உதயசூரியன். என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய வளர்ச்சி, அதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் சுருக்கமான தகவலோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய பயணப்பாதை எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம். கல்வி தாகம் தீர்க்கும் கல்வியின் தேடலான என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் பற்றி பார்க்கலாம். 2024 ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் ஆரம்பமானது. அது ஆரம்பமாகி இன்றைக்கு 6 மாத காலங்களாக தொடர்ந்து அதன் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது. இந்த குறுகிய 6 மாத காலத்துக்குள் அதன் வளர்ச்சியோ பிரம்மாண்டமாக உள்ளது. இளம் வயது ஆசிரியர்களுடன் பயணிக்கும் ஒரு கல்வி பாதையாக இருக்கின்றது. அந்த வகையில் அதனுடைய சேவைகளை நாம் பார்த்தோமென்றால், கனவுக்காக எத்தனிக்கும் இளம் தலைமுறைகளின் இலக்கை அவர்களின் கையருகே கொண்டு வந்து கொடுக்கின்றது. பணத்துக்கோ பட்டமளிப்புகளுக்கோ மனதை மயங்க விடாது கல்வியில் மயங்கும் ஒரு தருணத்தை மாணவர்களுக்கு வழங்குகின்றது. இவ்வாறு கல்வி சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய பாடநெறிகள் பற்றிய ஒரு பார்வை. ஒவ்வொரு பாடநெறிகளும் 1 மாத கால பயிற்சி பற்றறையாக இருக்கும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற UBE சான்றிதழுடன் கற்கைகளை தொடர்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. முற்றிலும் இலவசமாக கற்கைகள் இடம்பெறும். தந்தை இல்லாத மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் மேலதிக விசேட சலுகைகளோடு கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தேர்ச்சி மிக்க விரிவுரையாளர்களை கொண்டு பாடங்கள் அனைத்தும் கற்பிக்கப்படுகின்றது. என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் கடந்து வந்த வரலாறு. என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் உத்தியோகபூர்வமாக 2024 ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் அது முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2020ஆம் ஆண்டு ஆகும். 2020ஆம் ஆண்டு 2 ஆசிரியர்களோடு 70 பிள்ளைகளை கொண்டு ஆரம்பமான இக்கல்லூரியானது தொடர்ந்தும் பயணிக்கையில் திடீரென்று எம்முடைய என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய CEOவான நக்கீப் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்திலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு 1.5 வருடங்கள் எடுத்தது. அதுவரையில் கல்லூரி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அந்த விபத்தை தொடர்ந்து மீண்டும் என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் ஆரம்பிக்கப்பட இருக்கையில் திடீரென்ற ஒரு உயிரிழப்பில் அவர் மனமுடைந்து போனார். பின்னர் அத்தடைகளையும் தாண்டி 2024 5ஆம் மாதம் 1ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்ட அத்தருணத்திலேயே பல விமர்சனங்கள், பல பிரச்சனைகள், பல தடைகள் என்பனவை ஏற்பட்டது. அத்தகைய தடைகளையும் தாண்டி மீண்டும் மீளெழுச்சி பெற்று இன்று வரை நடைபோட்டு கொண்டிருக்கின்றது என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ். மாணவர்களின் அபிமானம் பெற்று மாணவர்களுடைய கல்வி தேடல்களை ஈடு செய்து வரும், மாணவர்களின் கனவை நினைவாக்கி வரும் என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய சேவை அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜில் கற்று அதன் மூலமாக பல பயன்களை பெற்ற மாணவர்களும் அவர்களுடைய வெற்றியினுடைய கருத்துக்கள் பற்றியும் என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் ஃபேஸ்புக் பக்கத்தில் நாம் அதிகமாக காணலாம். இன்னும் என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜினுடைய வருடாந்த பட்டமளிப்பு விழா இவ்வருடம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இன்று என்கேபி ஸ்டடீஸ் அண்ட் மீடியா காலேஜ் கடந்து வந்த பாதை எவ்வாறு இருந்தது பற்றின்ற தகவல்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கும் வரும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிநேகிதி ருசிகா.